ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்டா, அசிகாவில் ஒரு ஸ்ட்ரீட் ஏரியாவில் இருக்கிறோம். நம்ம எங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்த இடத்துல ஒரு சின்ன ஷாப்பு மாதிரி இருந்துச்சு. அந்த ஷாப் என்னென்னா நம்மளாம் காயினை போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், நம்மளுக்கு இப்போ இதில் என்ன வச்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வைப்பாங்க. காய் வெஜிடபிள் வைப்பாங்க, ஒரு நாளைக்கு ஃபிஷ் ஐட்டம். இப்போ என்னென்னா ஃபிஷ்ஷு வளர்க்குற ஃபிஷ் வச்சுருக்காங்க. இது எதை எடுத்தாலும் 500ரூவா. இந்த சரௌண்டிங் இது ஃபுல்லாக 500, அதெல்லாம் 1000ரூவா. இதுவும் 1000ரூவா தான். இது எப்படின்னா நம்ம ஃபிக்ஸ்டாக பணத்தை கொண்டு வந்து இந்த பாக்ஸில் போடணும். இந்த இது வந்து 1000ரூவா, இது வந்து இது 1000, இது 500. இதெல்லாம் நம்ம வந்து 500ரூவா அது வந்து இதில் பே பண்ணணும். பே பண்ணால் நம்ம 500ரூவா ஃபிக்ஸ்டாக போட்டுடணும். ஃபிக்ஸ் 500னா 500ரூவா எடுத்துக்கிட்டு 1000ரூவாயா 1000ரூவாய்க்கு இது வந்து 1000ரூவாயில் போடணும். இது அப்படி தான் போட்டுட்டு நம்மளாம் எடுத்துகிட்டு போகணும். இங்கே வந்து ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. ஜப்பானில் இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வந்து கேரி பேக்கு, அப்புறம் வந்து நமக்கு தேவையான பொருள், இது ஒரு 500 இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. தேவையான பொருளை நம்மளாம் பார்த்து எடுத்துக்கலாம். ஸ்ட்ரீட்டில் நம்ம ஏரியாவிலலாம் இந்த மாதிரி இருக்குது. சில இடங்களில் இந்த ஷாப்போட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இடங்களில் வேறு ஜப்பான் நிறைய இடம் இருக்குது, இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுற இடம். சரிங்களா? ஒரு நம்பிக்கையாக வச்சுருக்குறாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை ஜப்பான் ஷாப்பிங் வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்காண்டி ஒரு இதுதான் உதாரணம் தான் இந்த கடை. ஓகே, தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சின்ன வீடியோ தான், உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.